ஆன பலன் அந்த புண்ணியம் நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, பொதுவாவே இந்த கிரிவலம் போறது அப்படிங்கிறது போயிட்டு வந்தவங்க கிட்ட கேட்டோம்னா, எனக்கு அங்க போயிட்டு வந்தேன், பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் கிடைச்சது. திருவண்ணாமலையில காலடி வச்சேன், பயங்கரமான ஒரு மாற்றம் தெரிஞ்சது லைஃப்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு அப்படியான ஒரு பவர் இருக்கு சார். அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமா இருக்கக்கூடியது திருவண்ணாமலை. அக்னி பிழம்பா, அடிமுடி காண முடியாத ஒரு தீ பிழம்பா சிவபெருமான் தோன்ற இடம் தான் திருவண்ணாமலை. அதனால அங்கே எது பட்டாலும் நெருப்பு மாதிரி. ஸோ யாருமே பக்கத்தில் நெருங்க முடியாது. நெருப்புக்கிட்ட யாரும் போக முடியுமா? சுட்டரிச்சிடும். அதனால நம்ம என்ன ஒரு பேட் வைப்ரேஷனோட ஒரு தீய எண்ணங்களோட அங்கே போனோம்னா அது எல்லாமே கருகி சாம்பலாயிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டு அவரை பார்க்குறீங்களோ, அண்ணாமலையாரே ரோஹரா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. உங்கள் அந்த நாடி நரம்பெல்லாம் புது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே போகும். அதனால அந்த மாதிரி இடங்களுக்கு